அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க நாம் கண்டு முடிச்சோம். பரிசுத்த தேவனே எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமா, எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 37:4. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். இப்ப கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சி, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப ஆண்டவர் தான் மகிழ்ச்சியை தரணும், ஆண்டவர் தான் சந்தோஷம் தரணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உனக்கு நிச்சயம் என்ன பண்ணுவேன், நீ கேட்டுக்கொண்டிருக்கிற, நீ விரும்பி கொண்டிருக்கிற, நீ ஜெபித்து கொண்டிருக்கிற உன் அறைக்குள்ள, உன் தனி அறையில கண்ணீரோடு ஜெபிக்கிறத என் காதுகள் கேட்கிறது. நிச்சயமாக நீ என்ன பண்ணுவ, அந்த ஆஸ்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவ. நீ மகிழ்ச்சியாரு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாருங்க? ஆமா, நீ மகிழ்ச்சியாரு, நீ சந்தோஷமா இரு, நான் நிச்சயமா உன் ஜெபத்தை கேட்கிறேன். நீ நம்பிக்கையோடு கூட என்ன பண்ணு, உன் ஜெபத்துல நம்பிக்கையோடு நான் செய்வேன் என்று என்ன பண்ணு, என் நம்பிக்கையோடு நிச்சயமா நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். 2வது சொல்றாரு பாருங்க, அவன் இருதயத்தின் வேண்டுதல்கள். அப்ப இருதயத்துல எத்தனையோ வேண்டுதல்ல ஆண்டோட சமூகத்துல வச்சிருப்போம். ஒருவேளை நீங்க ஜெபித்த ஜெபத்தை நீங்களே மறந்துருப்பீங்க. ஆனால் தேவன் மறக்கிற தேவன் அல்ல, மறந்து விடுகிற தேவனும் அல்ல. என்ன பண்ற, அற்பமாக என்றதும் அல்ல. உங்களை ஜெபத்தை தேவன் அற்பமா எண்ணப்பட்டார். ஒருவர் உங்க ஜெபத்தை சில பேர் அற்பமா எண்ணலாம். சில பேர் உங்களை நீங்க ஜெபிக்கிறதையும் வேதத்தை படிக்கிறதும் நீங்க தேவனை தேடுகிறதையும் சில அற்பமா எண்ணலாம். இந்த காலையில கதிரவன் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆஸ்வதிக்க போவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன். அற்பமான இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். நீங்க தான் தேவனுடைய கரத்துல விசேஷமான ஒரு பாத்திரமா இருக்கிறீங்க. நீங்க சொன்ன இருதயத்தின எத்தனை வேண்டுதலை, ஒருவேளை இந்த அண்ணாளை போல உங்கள் வேண்டுதல் தேவ சமூகத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா, நிச்சயமாக அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்பாரானா. ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்காக யாவையும் ஒரு செய்து முடிப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இருதயத்தின் வேண்டுதல். அப்ப இருதயத்துல இருக்கிற அந்த ஏற்கெடுப்பது ஜெபம், மேலோட்ட ஜெபமா இருக்கு. இருதயத்துல ஏற்கப்படுகிற அந்த ஜெபத்துல கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அன்னாளுக்கு அற்புதங்களை செய்த ஆண்டவர், ஆபிரகாமுக்கு அற்புதங்களை செய்த ஆண்டவர், ஈசாக்குக்கு அற்புதங்களை 100 மடங்கு பலனை கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கும் நிச்சயமாக பலனை கொடுப்பார். எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது மாத்திரமல்ல, ஏன்னா இருதயத்தை வேண்டும் உனக்கு நம்ம அருளை செய்கிற தேவன். உன் காரியத்தை வசம் 5 சொல்லுது பாருங்க, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார், உங்க ஜெபத்தை கேட்பார். நிச்சயமாக அந்த காரியங்கள் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, அந்த காரியங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு வாய்க்கும். எப்பொழுது கர்த்தருக்கு நீங்க ஒப்புவிக்கும் பொழுது, கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். ஜெபமா, பரிசுத்த தேவனே, உடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல், இருதயத்தில் ஏறெடுக்கப்பட்டிருக்க அந்த வேண்டுதல், இருதயத்தில் இருக்க இந்த காயமான ஜெபங்கள், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? ஆண்டவரே என்று கதறிக்கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் மேல ஒரு விசேஷத்தர் வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்யும்படி அச்சதி ஆசீர்வாதங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.